ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாம் இயேசுவே ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கீதம் 119 வசனம் 89 96 வசனங்கள் வரை. இதனை ஆர்சி தமிழ் டிரான்ஸ்லேஷன் பைபிளில் இருந்து இதனை வாசிக்கிறேன். தலைப்பு: திரு சட்டத்தின் மீது நம்பிக்கை. ஆண்டவரே, என்றென்றைக்கும் உள்ளது உமது வாக்கு. விண்ணுலகை போல் அது நிலைத்துள்ளது. தலைமுறை தலைமுறையாய் உள்ளது உமது வாக்கு பிரலாமை. நீர் பூ உலகை உறுதியாய் இருக்க செய்தீர், அது நிலை பெற்றுள்ளது. உம் ஒழுங்கு முறைகளின்படியே அனைத்தும் இன்று வரை நிலைத்துள்ளன. ஏனெனில் அவை உமக்கு ஊழியம் செய்கின்றன. உமது திருச்சட்டம் எனக்கு இன்பம் தருவதாய் இல்லாதிருந்தால் என் துன்பத்தில் நான் மடிந்து போயிருப்பேன். உம் நியமங்களை நான் எந்நாளும் மறவேன். ஏனெனில் அவற்றை கொண்டு என்னை பிழைக்க வைத்து உமக்கே நான் உரிமை. என்னை காத்தருளும். ஏனெனில் உம் நியமங்களையே நான் நாடியுள்ளேன். தீயோ என்னை அழிக்க காத்திருக்கின்றனர். நானோ உம் ஒழுங்குமுறைகளை ஆழ்ந்து சிந்திக்கின்றேன். நிறைவான அனைத்தின் எல்லையையும் நான் பார்த்துவிட்டேன். உமது கட்டளையின் நிறைவோ எல்லை அற்றது. ஆமேன். ஆண்டவர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. ராஜனே, இந்த வேத வாசிப்பில் கலந்து கொண்ட இதனை கேட்ட ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறோம் சுவாமி. இந்த கேட்ட ஒவ்வொரு மக்களையும் அவர்களோடு உடைய வசனங்களை கொண்டு நீர் பேசி அவர்களை உயர்ந்த நிலைக்கு, ஆவிக்குள்ளான நிலைக்கு எங்களை உயர்த்தி அருளும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ராஜனே, சபைகளையும் சங்கங்களையும் பாராமல் ஆண்டவரே உம்மையே நோக்கி பார்க்கத்தக்கதாக இயேசு சுவாமி எங்களுக்கு கிருபை தாரும். வெண்கல சர்ப்பமாகிய உம்மை எங்களுக்காக சிலுவையிலே உயர்த்தப்பட்டீரே. உடைய அன்பை நினைத்து அதை நோக்கி பார்க்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும். எங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னித்தருளும். ராஜனே, எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். எங்கள் தேவைகள் அனைத்தையும் சந்திக்கபடியாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆவிக்குரிய விதத்திலே வளர்ச்சியடைய கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். வேத வசனங்களை தியானித்து அதன் மூலமாக உயிர் வீழ்ச்சி பெற்று நாங்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் எந்த நிலையிலும் ரம்மியமாய் இருக்கத்தக்கதாக எங்களுக்கு இருக்க கிருபை செய்யும். எங்களை பசுத்தப்படுத்தும், பக்குவப்படுத்தும், உமது வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். இவை எல்லாவற்றையும் அன்பாய் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன், ஆமேன், அல்லேலுயா.